ஸ்ரீ குருபியோ நமஹ. ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் ஒரு கட்டம். விஸ்வாமித்திரர் தசரதர்கிட்ட போய் ராமரை நீங்கள் யாக ரட்சணைக்காகவும் துஷ்ட நிரசனத்துக்காகவும் அமுச்சு வைங்கோன்னு கேட்குறார். அப்போ தசரதர் அதை மறுத்துடுறார். அப்பா, ராமன் என் கண் போன்றவன், தாமரை கண்ணன். அவன் காலங்கர்த்தால 6 மணிக்கு எழுந்திருப்பான், சாயங்காலம் 6 மணிக்கு உறங்கி விடுவான். ஆனால் ராட்சசர்களோ நிசாச்சராள், இரவு நேரத்தில் தான் பயங்கரமாக சண்டை போடுவா. அதனால தாமரை கண்ணனான ராவனை என்னால் அனுப்ப முடியாது. ப்ளஸ் நீங்கள்லாம் தபஸ்விகள், உங்களினுடைய தபஸினுடைய பலனால் அவளுக்கு சாபம் கொடுத்தாலே அவள்லாம் பஸ்மமாயிடுவா. அதனால நாங்கள் சத்திரியர்கள் யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும், நீங்கள் சாபம் கொடுத்தாலே போதுமே, நீங்கள் எதுக்கு எங்களை தேடி வரேன்னு தசரதர் கேட்குறார். அப்போ விஸ்வாமித்திரர் ராமரை பற்றின மிகப்பெரிய ரகசியத்தை தசரதர்கிட்ட சொல்கிறார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படிங்கிறார். அகம் வேத்மி, நான் அறிவேன் ராமன் சத்திய பராக்கிரமன்னு அறிவேன். ராஜ ரிஷியாக இருக்கிற நீங்கள் அறியாததை பிரம்ம ரிஷியாக இருக்கிற நான் அறிவேன். மணிமுடி அணியிற நீங்கள் உங்களுக்கு தெரியாததை ஜட்டாமுடி அணியற எனக்கு தெரியும் ராமன் சத்திய பராக்கிரமன்னு. பஞ்சபக்ஷ பரமானந்தம் சாப்பிட்ற உங்களுக்கு தெரியாததை பஞ்சாக்னிக்கு நடுவில் நின்றுட்டு தபஸ் பண்ணுற எனக்கு தெரியும். மேலே நீங்கள் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு குருவை கீழே உட்கார வச்சு சுற்றி வேற மினிஸ்டர்ஸ்லாம் இருந்து நடுவில் நின்றுட்டு நீங்கள் ஆலோசனை சபை கூட்டுவேன். அந்த ஆலோசனை சபை கூட்டுற உங்களுக்கு தெரியாததை குருவை மேலே உட்கார வச்சு சிஷ்யர்களான நாங்கள் கீழே உட்காந்துட்டு குருகிட்டேருந்து உபதேசம் வாங்குற எங்களுக்கு தெரியும் ராமன் சத்திய பராக்கிரமம்னு. அகம் வேத்மி அப்படிங்கிறார். மகாத்மானம், மகா ஆத்மா, அதாவது அவன் ஆகாசம் போன்றவன். ஏதோ ஒரே ஒரு ஆத்மாக்குள்ள மட்டும் உள்ள சர்வவியாபி, எல்லா இடத்துலையும் நிலச்சி எல்லா இதுக்குள்ளேயும் எந்த ஒரு சித்துக்குள்ளேயும் இருக்கக்கூடியவன் மகாத்மா. மகாத்மான பரமாத்மா அப்படின்னு பொருள் கொள்ளணும். அந்த மகாத்மா தான் இந்த ராமன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றார். ராமம் சத்திய பராக்கிரமம், சத்தியத்தையே பராக்கிரமமாக கொண்டவன், பராக்கிரமத்தையே சத்தியமாக கொண்டவன், சத்தியமா பராக்கிரமன் உடையவன். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இது மூணுத்தையும் திரிசத்தியம்னு சொல்லுவா. இந்த மூணுத்தையும் தன்னுடைய பராக்கிரமமாக கொண்டவன் ராமன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராமரை பற்றி தசரதர்கிட்ட சொல்றார். இதுவான் இந்த ஹம்பேத்மி பராத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமமானது புருஷ சுத்தத்திலேயே வந்திருக்கு. வேதாகம் ஏதம் புருஷம் மகாந்தம். வேதாகம் அந்த இடத்துல அகங்கிறது அகம் வேத்மி அகம்னு வர்றது, வேத அப்படிங்கிறது வேத்மின்னு வர்றது, மகாத்மானம் அப்படிங்கிறது மகாத்மா அப்படின்னு வர்றது, புருஷக அப்படிங்கிறது இங்கே ராமான்னு வர்றது. இப்படி ராமாயணமே வேதமாக இருக்கு. அப்படிப்பட்ட ராமரோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமஹ.